கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம வீடியோவில் கேட்ட வினாவுக்கான வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? கிரியைகள் இல்லாத விசுவாசம் எப்படி இருக்கும்? இதுக்கான பதில் செத்ததா இருக்கும். யூடியூப் கமெண்ட்ஸில் இதுக்கான பதிலாக ஒருத்தன் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி, இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு சின்ன வினாவை பார்க்கலாமா? பவுல் எதற்காக ஊழியக்காரனானார்? இதுக்கான பதிலாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சரியான பதிலை நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கலாமா? எபேசியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரனானேன். I became a servant of this gospel by the gift of God's grace given me through the working of his power. Ephesians 3:7. இது நம்ம ஒரு சின்ன கதையாக பார்த்துடலாமா? ரோஹன் நகரத்தில் இருக்கிற ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்து கண்டிருந்தானா. அவனுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இல்லை. தேவனுக்கு சேவை செய்வது பெரியவர்களுக்கும் திறமசாலிகளுக்கும் தான் சொல்லிட்டு அவன் எப்போவுமே நினைத்து கொண்டிருப்பானா. ஒரு நாள் அவனோட நண்பன் ஒரு சிறிய ஜப கூட்டத்துக்கு அழைத்தானா. முதல்ல ரோஹன் ரொம்பவே தயங்கினானா. ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு அவன் அங்கே போக சொல்லிச்சான். அங்கே அவன் கேள்விப்பட்ட வார்த்தைகள் அவனோட மனதை தொட்டுச்சான். அந்த இரவு அவன் மனதார ஜெபித்தானா. அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கை மெதுவாக மாற தொடங்குச்சான். அவன் மற்றவங்களுக்கு உதவ ஆரம்பித்தானா. மனம் உடைந்தவர்களுக்கு ஆறுதல் கூறினானா. தேவனுடைய அன்பை பற்றி சிறிய வார்த்தைகளால் பகிர்ந்தானா. எல்லா மக்களும் அவன் சொல்கிறத கேட்டு உற்சாகம் அடைந்தாங்களாம், ஆச்சரியமாகவும் ஆனாங்களாம். ஒரு நாள் அவன் உணர்ந்தானா, இது என் திறமையால் இல்லை, தேவன் கொடுத்த கிருபையினாலும் அவருடைய வல்லமையாலும் தானே. அந்த நாள்லேருந்து ரோகன் மகிழ்ச்சியுடன் தேவனுக்கு சேவை செய்ய தொடங்கினானா. இதே போல் தேவன் திறமையுள்ளவர்களையே மட்டும் அழைப்பதில்லை, சாதாரண மனிதருக்கு கிருபையும் வல்லமையும் கொடுத்து அவர்களை அவரோட வேலைக்கு பயன்படுத்துவார். ஆமென்.